தமிழ்நாட்டில் அடுத்த 2 ஆண்டுகளில் 50,000 புதிய பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். மக்களுடன் முதல்வர் திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1598 இளைஞர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 60,000க்கும் அதிகமான இளைஞர்களுக்கு அரசு பணிக்கான நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களை நோக்கி அரசு அலுவலகங்கள் செல்ல வேண்டும், அனைத்து சேவைகளும் எளிதாக கிடைக்க வேண்டும் என குறிப்பிட்ட முதலமைச்சர் 30 நாட்களில் 3 லட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் சென்று சேவைகளை பெறும் அந்த நிலையை மாற்றி அரசின் சேவைகள் மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்க, எல்லா பொதுமக்களுக்கும் அது எளிதிலே கிடைக்க செய்வதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக அமைந்திருக்கிறது. சேவைகளை பெற அலைய தேவையில்லை என்ற சூழ்நிலையை உருவாக்கணும். விண்ணப்பிச்சா விரைவாக தீர்வு கிடைக்க ஏற்பாடு செஞ்சோம். தேவையற்ற தாமதங்களை தவிர்த்தோம். அவசியமில்லாத கேள்விகளை குறைச்சோம். இதனாலதான் சேவைகளும் விரைவாகவும் எளிதாகவும் பெற முடியுதுன்னு இன்னைக்கு மக்கள் மனதார பாராட்டி கொண்டிருக்கிறார்கள்.